السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மார்க்க நிகழ்ச்சியிலே ஈமான் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ஈமான் என்கின்ற இந்த வார்த்தையை நாம் கேட்கின்ற எல்லா மார்க்க உரைகளிலும் நிறையவே நாங்கள் என்ன செய்திருப்போம், கேட்டிருப்போம். ஆரம்பமாக நான் இந்த ஈமானுடைய விளைவுகளை பற்றியெல்லாம் விளங்கப்படுத்துவதற்கு முன்னால் ஈமான் என்றால் என்ன என்று நாங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்வது நல்லது. நிறைய மார்க்க உரைகளில் ஈமானோடு இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், ஈமானது கடமைகள் என்றெல்லாம் கேட்கக்கூடிய நாம் ஈமான் என்றால் என்ன என்று இஸ்லாமிய அகீதா ரீதியாக ஓரளவு விளங்கிக் கொள்வது நல்லது. ஈமானை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்கள் அதற்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்வார்கள். இந்த ஈமானை பொறுத்தவரைக்கும் நுத்துக்கும் பில் லிசான், நாவால் மொழிதல், அத்திகாதும் பில் ஜினான், உள்ளத்தால் நம்புதல், அமலும் பில் அர்கான், உடல்களால் செயல்படுத்தல். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஈமான். உள்ளத்தால், அதாவது நாவால் மொழிதல், உள்ளத்தால நம்புதல், உடலால் செயல்படுத்தல், இந்த மூன்றும் கலந்த ஒன்றுதான் ஈமான். வெறுமனே வாயால் மொழிந்து உள்ளத்தில் இல்லை என்றால் அவரை நாம் முனாஃபிக்கன் என்று செய்வோம், நயவஞ்சகர் என்று சொல்வோம். உள்ளத்தால் ஒருவர் நம்பி இருக்கிறார், வாயால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லவில்லை என்றால் அவரை நாம் முஸ்லிமாக என்ன செய்ய மாட்டோம், கருத மாட்டோம். காரணம், அந்த வார்த்தை அவர் மொழியாததனால. இது ரெண்டும் இருந்து செயல் வடிவிலே அவரிடத்தில் இஸ்லாம் இல்லை என்று சொன்னால் ஈமானுடைய தாக்கங்கள் எதுவுமே அவரிடத்தில் என்ன இல்லை என்று நாம் சொல்வோம். எனவே இந்த மூன்றும் கலந்தது, உள்ளத்தால் நம்புவது, நாவால் மொழிவது, உடலால் செயல்படுத்துவது, இந்த மூன்றும் இருந்தால்தான் ஈமான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் ஈமானை நம்ப வேண்டும். யஸீது வயன்குஸ், யஸீது பித்தாஅ வயன்குசு பில் மஅசியா. இறைவனை வழிபட வழிபட, இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ, இறைவனை நாங்கள் வணங்கி வாழ அந்த ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கும். பாவங்கள் செய்ய செய்ய அந்த ஈமான் குறைந்து கொண்டே இருக்கும். இது நாங்கள் இரண்டாவது ஈமானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். யஸீது பித்தாஅ, எந்த அளவுக்கு நாம் இறைவனை வழிபடுகிறோமோ, எந்த அளவுக்கு இறைவனை நெருங்குகிறோமோ அதன் மூலம் ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதே போல பாவங்கள் செய்ய செய்ய ஈமானிலே ஒரு குறைபாடை அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். எனவே ஈமான் என்பது கூடி குறையக்கூடியது. ஈமான் ஒரே தரத்திலே இருப்பது கிடையாது. ஈமான் என்பது கூடும் குறையும். ஆனால் எங்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒரு சிலர் இருக்கிறார்கள், ஈமான் கூடாது குறையாது, அது ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே நிலையில் இருக்கும் என்கின்ற தவறான நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள். எனவே ஈமானை பொறுத்த வரைக்கும் வழிபாடுகளால், வணக்கங்களால் அதிகரிக்கக்கூடியது என்பதை நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு எங்களது வணக்கங்களை அழகுபடுத்துகிறோமோ, எங்கள் வணக்கங்களை அதிகரிக்கிறோமோ, எந்த அளவு மார்க்க விஷயங்களில் ஈடுபடுகிறோமோ அந்த அளவில் ஈமான் அதிகரிக்க செல்லும். பாவங்கள் செய்ய செய்ய, இறைவனோடு முரண்பட இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்க ஈமான் குறைந்து கொண்டே வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், இந்த ஈமானை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானை பற்றி அழகாக சொல்கிற நேரத்தில் சொன்னார்கள், ஈமான் 70 லட்சம் கிளைகளை உடையது. இந்த ஈமானுக்கு 70 லட்சம் கிளைகள் உண்டு. 70 லட்சம் கிளைகளிலேயே அத்னா, மிகவும் குறைந்த நிலை என்ன அப்படின்னு சொன்னால் இமாதத்துல் அதா அனி தரீக், வீதிகளை விட்டு அசுத்தங்களை அகற்றுதல்
ஈமானின் 70 கிளைகளில் ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படி என்றால் ஈமானது வெளிப்பாடுகளில் ஒன்றுதான் இந்த செயல்பாடுகள் எல்லாம். ஈமானது வெளிப்பாடுகளில் ஒன்றுதான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் என்பதை இந்த செய்தியில் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஈமான் 70 கிளைகளை கொண்டது. அதில் ஆக குறைந்தது வீதியிலே உள்ள அசுத்தங்களை அகற்றுதல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ ஒருவர் வீதியிலே உள்ள அசுத்தத்தை அகற்றுகிறார் அப்படி என்று சொன்னால், வீதியுள்ள அசௌகரியங்களை நீக்குகிறார் என்றால் அவரிடத்திலே ஈமான் இருக்கிறது என்று அர்த்தம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானது வெளிப்பாடுகளில் ஒன்றாக சொல்கிற நேரத்தில், மன்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களில் எவர் தீமையை காண்கிறாரோ அவர் என்ன செய்யட்டும், அதிகாரத்தால் தடுக்கட்டும். ஃபைலம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, அப்படி அவரால் அதிகாரத்தை கொண்டு தடுக்க முடியவில்லையா, நாவால் தடுக்கட்டும். ஃபைலம் யஸ்ததி, அதுவும் அவருக்கு முடியவில்லை என்றால் ஃபபி கல்பிஹி, அவர் உள்ளத்தால் என்ன செய்யட்டும், அந்த தீமையை வெறுக்கட்டும். வதாலிக அஃபுல் ஈமான், ஈமானிலே ஆக குறைந்த நிலை அதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கிற நேரத்தில் நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, ஒரு முக்கியமான ஒரு தகவல் கிடைக்கிறது. ஈமானை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் அந்த ஈமான் ஏற்பட்டு விட்டால் உலக ரீதியான பல விளைவுகளை அந்த ஈமான் ஏற்படுத்துகிறது. உலக ரீதியான பல மாற்றங்களை இந்த ஈமான் என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. அந்த நம்பிக்கை உள்ளே நுழைந்து விட்டால் அது வித்தியாசமான விளைவுகளை அதுக்கு ஏற்படுத்துகிறது என்பது இந்த ஹதீஸ்கள் மூலமாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இப்ப அடுத்த கட்டமாக இந்த ஈமானை பொறுத்த வரைக்கும் ஈமானுடைய உண்மையான வடிவம் என்ன, ஈமானது உண்மையான வடிவம் என்ன அப்படி என்று சொன்னால், நாளை மறுமையில் இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் அல்லாஹு தாலா விசாரணை செய்வான். அந்த விசாரணைக்கேற்ப அல்லாஹு தாலா நல்லது செய்தால் சொர்க்கத்தையும் கெட்டது செய்தால் நரகத்தையும் அல்லாஹு தாலா தருவான். இந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்பதுதான் உண்மையிலேயே ஈமானுடைய உண்மையான யதார்த்தம். உண்மையான யதார்த்தம் என்ன என்றால், இந்த உலகத்திலே வாழுகிற நேரத்தில் முழுமையாக எல்லா செயல்பாடுகளுக்கும் எந்த செயல் செய்தாலும் சரி, அந்த செயல்களுக்கு நாளை மறுமையில் இறைவன் விசாரணை செய்வான். அந்த விசாரணையின் அடிப்படையில் நல்லதாக இருந்தால் சொர்க்கத்தையும் கெட்டதாக இருந்தால் நரகத்தையும் இறைவன் என்ன செய்வான், தருவான் என்கின்ற உண்மையான அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் ஈமான். இந்த நம்பிக்கை எங்களில் எந்த அளவில் பதிந்திருக்கிறது என்பதற்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிற நேரத்தில், காலத்தில் அஅராபு ஆமன்னா, கிராமப்புற வாசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்வார்கள், ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். இப்ப அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, சொல்லுங்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுங்கள். வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், ஈமான் இன்னும் உங்களது உள்ளங்களில் நுழையவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுமாறு சொல்லுகிறான். அவர்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா பதில் சொல்கிறான், ஈமான் கொண்டோம் என்று சொல்ல வேண்டாம் என்றான். நீங்க ஈமான் கொண்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுங்கள், இன்னும் ஈமான் உங்களது உள்ளங்களில் நுழையவில்லை அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்படி என்றால் நாங்களாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்வதனால் ஈமான் முழுமையாக நுழைந்து விட்டது என்பது அர்த்தம் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதுதான் ஆரம்ப படித்தரம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் உடனே ஈமான் நுழைந்து விடும் என்பது அர்த்தம் அல்ல. ஈமான் ஆள் மனதில் போய் பதிந்தால் தான் அது ஈமானது வேலையை என்ன செய்யும், அது செய்யும். இல்லை என்றால் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம், அடிப்படை ஈமானோடு இருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம், அடிப்படை ஈமானோடு இருக்கிறோம் என்கின்ற நிலையில் தான் நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர, எப்படி ஈமான் உள்ளத்திலே நுழைந்து ஈமான் என்னென்ன வேலைகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்துமோ அந்த நிலையில் நீங்கள் இல்லை என்று சொல்லுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப ஈமானை பற்றி நாங்கள் புரிந்து கொள்கின்ற மூன்றாவது பிரதானமான செய்தி என்ன அப்படி என்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் ஏற்படுகிறது. ஆனால் ஈமான் முழுமையாக நுழைந்து விளைவை ஏற்படுத்துகின்ற நிலையை அது ஆரம்பத்திலே என்ன செய்யல, ஏற்படுத்தவில்லை. அதனது விளைவுகள் தெரிகிற நேரத்தில், உண்மையான மாற்றங்கள் தெரிந்தால் மட்டும்தான்
ஈமான் உள்ளத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறது என்பது அர்த்தம். இல்லை என்றால் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது வலா தமூதுன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க கூடாது, இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறான், ஆனால் ஈமான் இன்னும் உள்ளத்திற்குள் நுழையவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால் இது எந்த நிலை? நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி மறுமையை நம்பி வாழுகின்ற இந்த சாதாரண நிலையை இது குறிக்கிறதா என்றால் இல்லை. அது அடிப்படையான விஷயம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களது உள்ளங்களில் ஈமான் இன்னும் நுழையவில்லை என்கின்ற அந்த இடம் என்ன? இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா அதை விளங்கப்படுத்த சொல்கிறான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த மார்க்கத்தை யார் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாரோ செயல்படுத்துகிறாரோ அப்பொழுதுதான் ஈமானது முழு வெளிப்பாடும் என்ன செய்யும் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சரி, இது எப்படி உணர்ந்து கொள்வது? அப்படி ஒரு ஈமான் எங்களது வாழ்க்கையிலே உள்ளத்திற்குள் நுழைந்து ஆழ் மனதில் அதனது வேலைகளை அது செய்கிறது என்பதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை நமக்குள்ள கேட்க வேண்டும். நாங்கள் கலிமா சொல்லி இருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று. 5 நேரம் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், காலை மாலை திக்ருகளில் ஈடுபடுகிறோம், நல்ல மக்களாக வாழ்கிறோம், பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். உண்மையிலேயே ஈமான் எங்களது உள்ளங்களில் நுழைந்து அதனது வேலையை செய்து கொண்டிருக்கிறதா? எப்படி தெரிந்து கொள்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு 70 கிளைகளை சொல்லி இருக்கிறார்கள். எங்களது வாழ்க்கையில் அந்த 70 கிளைகளுடைய வெளிப்பாடுகளும் உண்டு ஒவ்வொரு நேரங்களிலும். இப்படி இருக்கிற நேரத்தில் உண்மையில் ஈமான் ஆழ்மனதில் நுழைந்து அந்த ஈமானுக்கே உரிய தாக்கத்தை செய்கிறதா? இது நாம கேட்க வேண்டிய பிரதானமான ஒரு கேள்வி. இதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிற நேரத்தில் குர்ஆனிலே ஒரு வசனத்தை 2-3 வசனங்கள், அது ஒரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா தெளிவாக ஆழ்மனதில் ஏற்படுகின்ற அடிப்படையான ஒரு ஈர்ப்பான மாற்றம் தான் அந்த ஈமானை தீர்மானிக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற பொழுது சொல்லுகிறான், ஃபலா வரப்பிக லா யுமினூன், உமது இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள், அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். இந்த வசனத்தை முழுமையாக சொல்வதற்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள், ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் என்று பல செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். உதாரணமாக, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் உங்களில் ஒருவர் மூமினாக மாட்டார். எனக்கு எது விருப்பமோ அதை தன் சகோதரனுக்கு என்ன செய்யணும்? விரும்பணும். இப்ப எப்படி இருக்கேன்னா, தன் சகோதரனுக்கு எது விருப்பமோ அதெல்லாம் அவனுக்கு விருப்பம், அவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் என்ன செய்யணும்? எனக்கு கிடைக்கணும் என்கின்ற நிலையில தான் இருக்கிறாங்களே தவிர எனக்கு கிடைக்கிறதுல அவனுக்கு கிடைக்கணும் என்ற லெவல்ல என்ன இல்லை. தனக்கு எது விருப்பமோ அது தன் சகோதரனுக்கு விரும்ப வேண்டும், விரும்ப வேண்டும் என கொடுக்க வேண்டும் அல்ல, எனக்கு கிடைக்கிற மாதிரி அவனுக்கு என்ன செய்யணும்? கிடைக்கணும் என்று யார் விரும்புகிறாரோ அது வரைக்கும், அந்த நிலை வரும் வரைக்கும் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு செய்தியில லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன், என்னை, அதாவது தனது சொத்தை விட, தனது பிள்ளைகளை விட, தனது உயிரை விட, உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட நான் அவருக்கு விருப்பமானவராக ஆகின்ற வரைக்கும் ஒருவர் மூமினாக மாட்டார், ஈமான் கொண்டவராக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே எல்லாவற்றை விட மஹப்பத் உள்ளவராக என்ன செய்யணும்? ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் என்ன செய்வார்? முழுமையான ஈமான் உள்ளவராக இருப்பார். இன்னொரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ஈமான லிமல்லா அமானத லஹு, அமானிதம் பேணாதவரிடத்தில் ஈமான் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு செய்தி, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வ ஹுவ முஃமின், லா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிகு வ ஹுவ முஃமின், யார் விபச்சாரம் செய்கிறாரோ விபச்சாரம் செய்கிற நிலையில் அவர் முஃமினாக இருக்க மாட்டார், யார் திருடுகிறாரோ திருடுகின்ற நிலையில் அவர் முஃமினாக இருக்க மாட்டார். அதே போல லா யஸ்ரிபு ஷாரிப் ஹீன யஸ்ரப் வ ஹுவ முஃமின், சாராயம் குடிக்கிற நிலையில் ஒருவன் முஃமினாக இருக்க மாட்டார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த இடத்துல எல்லாம் ஒருவர் பாவம் செய்கிற நிலையில் ஈமான் உயர்த்தப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் வைத்தால் தான் எல்லாவற்றை விட முஃமினாவார்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவைகள் எல்லாம் சொல்லுகின்ற அழுத்தத்தை விட இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு உள்ளத்திலே ஈமான் எந்த இடத்துல இருக்கிறது என்பதை காட்டுது. நான் சொன்ன இந்த ஹதீஸ் எல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால்
உள ரீதியான ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டால்தான் அது ஈமான் உண்மையான விளைவை என்ன செய்கிறது, ஏற்படுத்தி இருக்கிறது காட்டுது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட ஒரு அழுத்தமான வசனம் தான் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய வசனம். இது உள்ளத்தில் இது இருந்தால் மட்டும்தான் ஒருவர் உண்மையான ஈமானை உள்ளத்தில் அடைந்திருக்கிறான் அர்த்தம். ஃபலா வரப்பிக், உங்களில் ஒருவர் உமது இறைவன் மீது ஆணையாக லா யுக்மினூன், ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற சச்சரவுகளில், பிரச்சனைகளில், சண்டைகளில் உங்களை தீர்ப்பாளராக ஆக்குகின்ற வரைக்கும். யாரை? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நடுவராக தீர்ப்பாளராக ஆக்குகின்ற வரைக்கும் உங்களில் ஒருவர் ஈமான் கொள்ள மாட்டார். ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், உங்களை நடுவராக ஆக்குகின்ற வரைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தீர்ப்பு சொல்றாரோ அதான் தீர்ப்பு. ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிளவுகளில். சொல்ல போனால் இது மார்க்க பிளவுகளை விட உலக பிளவுகளை சொல்லுது. முதலாவது இந்த வசனம் எதை சொல்லுது? தீனுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரசூலும் சொல்றதை தவிர புதுசா என்ன செய்யலாது, எதை ஏற்படுத்த முடியாது. தங்களது குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை என்ற என்னென்ன வாழ்க்கை இருக்கிறதோ எல்லா இதுலையும் வரக்கூடிய சர்ச்சையில யாரை நடுவராக்கணும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தீர்ப்பு தான் தீர்ப்பு என்று உங்களை நடுவராக்குகின்ற வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இவளோட அல்லாஹ் நிறுத்தல. எப்படி? இவ்வளவோட அல்லாஹ் நிறுத்தாம அதான் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت, பின்னர் நீங்க வழங்குறீங்களே தீர்ப்பு, இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு எந்த சங்கடமும் இருக்கக்கூடாது. இரண்டாவது கட்டம், உங்களை நடுவராகவும் ஆக்கி நீங்க வழங்கிய தீர்ப்புல உள்ளத்துல இப்படி ஒரு தீர்ப்பு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, இந்த தீர்ப்பை நான் ஃபாலோ பண்ண வேண்டி இருக்குது, இந்த தீர்ப்பு எனக்கு சிரமமாக இருக்கிறது, இது இல்லாட்டி எனக்கு நல்லா இருக்குமே, இந்த தீர்ப்பால எனக்கு குடும்பத்துல எனக்கு சரியான முறையில முன்னேறலாம் இருக்குது, இந்த தீர்ப்பு தான் எனக்கு இடைஞ்சலாக இருக்குது, என்ன செய்ய எனக்கு வேற வழி இல்லாம இருக்குது என்றதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் அப்பையும் ஃபலா வரப்பிக லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூ, உங்களை தீர்ப்பாளராக ஆக்க வேண்டும், அதுக்கு பின்னால ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت, நீங்கள் வழங்கிய தீர்ப்பிலே எந்த விதமான சங்கடமும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு. மூன்றாவது வயுசல்லிமு தஸ்லீமா, முழுமையாக அதுக்கு பணிந்து விட வேண்டும், கட்டுப்பட்டு விட வேண்டும். இந்த மூன்றும் இல்லாத வரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த மூன்றை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றும் உள்ளம் சார்ந்தது. மூன்றும் என்ன? உள்ளம் சார்ந்தது. ஒரு பிரச்சனை என்று வந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு மனிதர், இவங்க ரெண்டு பேரும் விவசாயம் செய்கின்றவர்கள். ஒரு நீரோடையில இருந்து தண்ணீர் அவர்களது விவசாய நிலத்திற்கு வரும். அந்த நீரோடைக்கு பக்கத்தில் உள்ள விவசாய நிலம் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விவசாய நிலம். அந்த விவசாய நிலம் ஜுபைர் இப்னு அவ்வாம் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது பெரியம்மா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் ஜுபைர். அதாவது ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த நீரோடையில தண்ணி வருது, அதை வயலுக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் வரப்ப திறந்து விடுவார் அடுத்த பகுதிக்கு. அதை முதல்ல அவர் யூஸ் பண்ணுவார், அதுக்கு பின்னால ரெண்டாவது மற்றவருடைய வயலுக்கு அது போகும் அவர் யூஸ் பண்ண பின்னால. இது அவருக்கு கொஞ்சம் கோபமா இருந்துச்சு. ஏன் கோபமா இருந்துச்சுன்னா, தண்ணீர் பொதுவானது, இவர் பக்கத்தில் இருக்கிறதால அவர் நினைச்ச மாதிரி யூஸ் பண்ணிட்டு என்ன செய்யறாரு, திறந்துடுறாரு. இந்த கோபம் விவசாயம் செய்யற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், இந்த வேலை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாரு இந்த சப்ஜெக்ட், இப்படித்தான் ஜுபைர் இந்த மாதிரி நடந்து கொள்றாரு அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் ஜுபைரை அழைத்து, அவனோட சொந்தக்காரர் ஜுபைர் அழைச்சி, நீங்க உங்களோட தண்ணி உங்களுக்கு எடுத்த பின்னால உடனே என்ன செஞ்சிருங்க, அடுத்த வரைக்கும் விட்டுருங்க அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவருக்கு கோபம் வந்துச்சு. யாருக்கு? மற்ற முறைப்பட்ட சகோதரருக்கு கோபம் வந்துச்சு. ஏன் கோபம் வருது? தண்ணி பொதுவானது, ஒரே நேரத்தில் திறந்து விடணும் என்று சொல்லாம நீங்க யூஸ் பண்ணிட்டு
அதுக்கு பிறகு திறந்து விடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இது என்ன இது? அன்கான இப்படி அம்மதி உடைய பெரியம்மாட மகளண்ட சுட்டி தான் இப்படி தீர்ப்பு சொல்றீங்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் எப்படி கேட்டாங்க? உங்களுடைய பெரியம்மாட மகன் என்றதுனால தான் இந்த தீர்ப்பானா, இந்த தீர்ப்பு சொல்றீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுபைர் இப்னு அவ்வாமை பார்த்து சொன்னார்கள், வரப்பை மூடி எவ்வளவுக்கு தண்ணீரை உங்களுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு முதல்ல யூஸ் பண்ணுங்க, அதுக்கு பின்னால திறந்து விடுங்க ரசூலுல்லாஹ். யாருக்கு? சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, முழுமையா மூடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா யூஸ் பண்ற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு திறந்து விடுங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டை விட கடுமையா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே கடலோரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் முதல் உரிமை. யாருக்கு? கடலோரத்தில். கடல்ல உள்ள முதல் உரிமை யாருக்கு? கடலோரத்தில் உள்ளவங்களுக்கு தான். இங்கே எல்லாம் வாழ்ந்துட்டு இடையில போய் கடல் எல்லாருக்கும் பொதுவானது அங்கே போய் சண்டை பிடிக்க கூடாது. கடல் எல்லோருக்கும் என்னது? பொதுவானது. கடல் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தான் படைச்சானா, கடல் உள்ள மீன் எங்களுக்கு தான் பொதுவானது அப்படின்னு சொல்லலாம். கடலோரத்தில் உள்ளவர் என்ன செய்வாரு? ஒரு பகுதியை அடைச்சி போட்டு அதுல அவர் வளமையா மீன் பிடிச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம திடீர்னு அந்த ஏரியால போய் நானும் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி என்ன கடல் பொதுவானது அப்படின்னு என்ன செய்யலாது, சொல்ல முடியாது இஸ்லாமிய சட்ட அடிப்படையில். என்ன காரணம்னா, சுனாமி வந்தா முதலா போறது அவன் தான். யாரு? கடலோரத்தில் உள்ளவனுக்கு தான் முதல் பாதிப்பு. எவனுக்கு முதல் பாதிப்போ அவனுக்கு தான் முதலாவது லாபம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். யாருக்கு முதல் பாதிப்பு வருதோ அவருக்கு தான் முதல் லாபம் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, முதலாவது இருக்கக்கூடியவருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கங்கன்றாங்க. யூஸ் பண்ணிட்டு அடைச்சி வைக்க வேணாம், விட்டுருங்கன்றாங்க. அதை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா தண்ணீர் கூடினால் முதலாவது யார வயல் நிரம்பும்? அவரது வயல் தான் நிரம்பும். அது நிரம்பி முடிஞ்சாதான் மற்ற வயலுக்கு என்ன செய்யும், அது பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த செய்தியில இருந்து நாம் என்ன புரிஞ்சு கொள்றோம்னா, சில தீர்ப்புகள் வெளிப்படை ரீதியாக எங்களுக்கு அது சரிப்பில விளங்காது, அதில் உள்ள லாபம் நஷ்டம் விளங்காது. தண்ணீர் பொதுவானதானே என்ற மாதிரி தான் விளங்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தீர்ப்பை சொல்லி விட்டால் அதுக்கு அடுத்த பகுதி எங்களிடத்தில் கேள்வி என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது என்பதை தான் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்னா, ஃபலா வரப்பிக் லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சச்சரவுகளில் உங்களை நடுவராக்க வேண்டும். முதல் வேற யார்ட்டையும் தீர்ப்பு தேடி போகக்கூடாது. ஆசையெல்லாம் அல்லாஹ்வின் தூதரை நோக்கி இருக்க வேண்டும். அந்த தீர்ப்பு தான் வரணும். சும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதை. நீங்க சொன்ன தீர்ப்புல எந்த சங்கடமும் இருக்கக்கூடாது. வ யுஸல்லிமு தஸ்லீமா, முழுமையாக கட்டுப்படணும். இந்த மூன்றும் இருந்தால்தான் உண்மையிலே ஒருவருடைய ஈமான் அந்த உள்ளத்துல அந்த வேலையை என்ன செய்கிறது என்பது அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தீர்ப்பை சொல்ற நேரத்தில் அந்த மன ஆட்டம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஈமானிய விளைவுகள் எங்களிடத்துல இருக்கிறதா? உண்மையிலேயே ஆழ்மன செல்வாக்கில எங்களது ஈமான் செயல்படுகிறதா என்பதை இந்த குர்ஆன் வசனத்தை வைத்து நாங்கள் அளந்து கொள்ளலாம். எங்க வாழ்க்கையில இந்த அல் குர்ஆனிய வசனத்தை வைத்து அளந்து கொள்ளலாம். எத்தனை விஷயங்களில் அல்லாஹ்வின் தூதரை உலக வாழ்க்கைக்கு வழிகாட்டியா எடுத்துக்கிறோம். மறுமை வாழ்க்கைக்கு ஓகே, குர்ஆன் சுன்னா பிரச்சாரம் நடந்து, ஏகத்துவ பிரச்சாரம் நடந்து, பித்அத் செய்யக்கூடாது, சுன்னாவை ஃபாலோ பண்ண வேண்டும், அல்லாஹ் ரசூல் சொன்ன முறையில் தான் வணக்க வழிபாடு செய்ய வேண்டும். இதிலெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு தெளிவை அடைந்திருக்கிறோம். அதனால தொழுற நேரத்தில் இப்படி நெஞ்சில தக்பீர் கட்டணுமா, விரல் அசைக்க வேண்டுமா, சுஜூதுக்கு போற நேரத்தில் கையை வச்சு போகணுமா, காலை வைத்து போக வேண்டுமா, எப்படி அத்தஹியாத்தில் உட்காருவது, இந்த முறையில் உட்காரலாமா, 2 ரக்காத்துல எப்படி உட்கார்றது, 4வது ரக்காத்துல எப்படி உட்கார்றது, சலாம் கொடுத்த பின்னால கையேந்தி துஆ கேட்கலாமா கூடாதா, ஜக்காத் எப்படி, இந்த சட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய கேட்கிறோம். ஏன்னா உலகத்துக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. அதனால உலகத்துக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. அப்படியா இல்லையா? நீங்க எப்படி தொழுதுட்டாலும் உங்களுக்கு உலகத்துக்கு ஒரு நஷ்டம் இல்லை. எப்படி நோன்பு வைத்து விட்டாலும் உலகத்துல எந்த நஷ்டம் என்ன இல்லை. அதனால அதுல நம்ம என்ன செய்கிறோம், எல்லா விஷயங்களையும் கேள்வி கேட்டுக் கொள்கிறோம். மார்க்க விஷயம் உலக விஷயமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். தங்களது பிரச்சனைகளில், தங்களது பிரச்சனை என்ன, பிசினஸ், குடும்பம், சமூக வாழ்க்கை, போட்டிகள், சண்டைகள் என்று எது வந்தாலும் யார் தீர்ப்பாளர் ஆகிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர். உலக விஷயத்தில் எந்த கேள்வியும் இல்லை. கேள்வி வார இடம் ஒன்று இருக்குது, கேள்வி வரக்கூடிய இடமும் இருக்குது. இது நான் எங்களது ஈமானை எங்களுக்கு அடையாளப்படுத்தி தரக்கூடிய முக்கியமான அம்சம்.
கேள்வி வார இடம் இருக்கு. நிறைய பேர் உலக கேள்வி கேட்பாங்க. எங்க தெரியுமா? மார்க்கம் இந்த இடத்துல லாபம் ஒன்று தருதான்னு பாக்குறது. உலக ரீதியாக அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சா லாபம் ஆயிரும். அப்ப கேள்வி கேட்கிறேன். உதாரணமா, பேங்க்ல வட்டி இருக்குது, எடுக்கலாமா? இந்த கேள்வி நிறைய வரும். ஏன் தெரியுமா? கேட்காமல இதுக்கு முடிவு எடுக்கலாம். எப்படி தெரியுமா? எடுக்காட்டி குத்தமா? பேங்க்ல உள்ள வட்டியை எடுக்காட்டி குத்தமானு கேட்டா குத்தம் இல்லை. ஏன்னா நீ தான் கையில வாங்கல, உன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணப்பட்டாலும் நீ போய் கையில எடுத்துட்டு என்ன செய்யல, வரல, இன்னொருத்தன் போட்டது நீ எடுக்கல அப்படின்னு முடிவெடுத்துட்டு போகலாம். ஆனால் ஒத்தட்ட கேட்கிறது, எடுக்கலாமா எடுக்க கூடாதா? டொய்லெட் கட்டுவதற்கு வழங்கலாமா? என்னமோ டொய்லெட் கட்டுறன்றது ஒரு அசிங்கமான வேலை மாதிரி விளங்கிட்டா? அந்த வேலைக்கெல்லாம் அல்லாஹ் கூலி தர போறது இல்லைன்ற மாதிரியும் அப்படி கேட்பாங்க. ஒருத்தர் கூடாதுன்னு சொல்லிட்டால் முடிச்சிருது, இன்னொருத்தட்ட போறது. 10ல் ஒரு ஆள் சொல்லுவாரா இல்லையா கூடுமண்டு, அவருக்கு தான் விளக்கம் கூடன்னு சொல்லி அதை வாங்கிடுவது. சரியா? இந்த மாதிரி ஒரு நிலை எங்களிடத்துல இருக்கிறது. மார்க்க கேள்வியில் உலக லாபம் ஒன்று கிடைக்குமாக இருந்தால் அதுக்காகவே நிறைய பிரயத்தனம் எடுத்து உலக விஷயங்கள்ல கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர, லோன் வாங்குற பொழுது பேங்க் அக்கவுண்ட் திறக்கிற நேரத்தில் கிரெடிட் கார்டை எடுக்கிற நேரத்தில் கேட்கறது இல்லை. பேங்க் லோன் வாங்கி வட்டி கட்டுற நேரத்தில் சக்காத்து கொடுக்கலாமா அதுக்கு கேட்கறது. ஈடு வச்சு அறுதியாகிற நேரத்தில் சக்காத்தை பயன்படுத்தலாமா கேட்கிறது. இன்ஸ்டால்மெண்ட் போட்டு எங்கேயாவது இருக்கிற நேரத்தில் மற்றவோட உதவி வாங்கலாமா கேட்கிறது. வட்டி சேமிப்புல அதை எடுத்து வேறொன்றுக்கு பயன்படுத்தலாமா அப்ப கேட்கிறது. எப்ப கேள்வி? எங்கெல்லாம் இதில் உலக லாபம் வருமோ அப்ப மார்க்க சட்டப்படி வருது அப்படி என்பதற்காக கேட்டுக்கொள்கிறோமே தவிர ஆரம்ப நிலையில என்ன செய்வதில்லை, கேட்பதில்லை. கேட்டு ஹராம் என்று சொன்னா உலகத்துக்கு நஷ்டமாயிடும். அதனால கேட்காம செஞ்சுட்டு போகும், அகப்படுற நேரத்தில் கேட்போம். அப்படி என்ற அமைப்பில் எங்களது நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது போவதை பார்க்கிறோம். அப்ப சொந்த வாழ்க்கையில் நாங்கள் நடுவராக அல்லாஹ்வுடைய தூதரை ஆக்கி இருக்கிறோமா என்று பாருங்கள். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி மற்ற விஷயங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சுன்னாவை ஃபாலோ பண்ண வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய வந்திருக்கு. ஆனால் உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தை ஃபாலோ பண்ணுகின்ற அந்த மனோநிலை எங்களிடத்திலே வளர்ந்து இருக்கிறதா என்று பார்த்தால் இந்த இடத்துல மட்டும்தான் வளர்ந்து இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய மிக பிரதானமான இடங்கள் இது ஒன்று. இந்த உலக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் எத்தனை இடத்துல நாம் நடுவர்களாக என்ன செய்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்திருக்கிறோம் என்று பாருங்க. குடும்ப விஷயம் என்று வந்தால் எத்தனை இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரை எடுப்பதில்லை. திருமணம் என்று வந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் ஆரம்பிச்சது முடிகிற வரைக்கும் மறந்துடும். திருமண விஷயத்தில் பெண் பார்ப்பதிலிருந்து திருமணம் முடிப்பதிலிருந்து திருமணத்துடைய எல்லா விஷயங்களையும் முடியும் வரைக்கும் அங்க இஸ்லாம் என்கின்ற ஒன்றே என்ன செய்யாது, இருக்காது. குழந்தை வளர்ப்பு, குழந்தை எந்த கல்வி கொடுப்பது, எப்படிப்பட்ட கல்வி நிலையங்கள் படிக்க வைப்பது, அந்த சப்ஜெக்டே இருக்காது. இது போன்ற நிலையில் எங்களது எத்தனையோ விஷயங்களை, உலகத்துடைய எத்தனையோ அம்சங்களை நாங்கள் ஆக்கி இருப்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய இந்த வசனம் உண்மையில் எங்களது ஈமானை அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. 5வது அம்சம், இந்த உலகத்தில் ஈமான் என்பது எமது உள்ளத்திலே வளர்ந்து விட்டு என்று சொன்னால் அதுக்கு மிகப்பெரிய அடையாளங்கள் என்று என்ன தெரியுமா? ஈமான் என்பது உள்ளத்துக்குள்ள நுழைந்து அதனது வேலையை செய்கிற என்பதற்கு இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, உங்களோட லைஃப்ல, உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒன்று நடந்தாலும் நீங்கள் அதை இறைவனோடு தொடர்பு படுத்தி தான் பார்ப்பீர்கள். இறைவனுடைய கதிரோடும் இறைவனது ஏற்பாடோடும் தொடர்பு படுத்தி தான் என்ன செய்வீர்கள், நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த உலகத்தில் எந்த ஒன்று நடந்தாலும் சரி, அதை நீங்கள் இறைவனோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற ஒரு வளமை உங்களுக்கு என்ன செய்யும், எப்பொழுதுமே இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தால் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் ஈமானோடு தொடர்பு பார்க்கின்ற ஒரு நிலை எங்களுக்கு வந்துட்டு என்று சொன்னால் ஈமான் எங்களது வாழ்க்கையில் தாக்கம் செலுத்துகிறது என்பது அர்த்தம். ஈமான் எங்களது வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை செலுத்துகிறது என்பது அர்த்தம். எப்படி? வாழ்க்கையில ஒரு நஷ்டம் அடைகிறீர்கள், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது, வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் வருகிறது, வாழ்க்கையில் ஒரு பகைமை ஏற்படுகிறது. இப்படி எந்த ஒன்று வந்து விட்டாலும் சரி, எதோட சம்பந்தப்படுத்துவீங்க? உடனே இது அல்லாஹ்வோடும் அவருடைய தூதரோடும் அதனது விளைவுகளோடும் நீங்கள் சம்பந்தப்படுத்துவீர்கள். அந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படும். எந்த விஷயம் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு சப்ஜெக்ட் நடக்குது, இது அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு ஹைருக்கு ஏற்படுத்தி இருக்கிறான், அல்லது ஏதோ ஒரு என்னது அல்லாஹ் தஆலா என்னை சோதிக்கிறான், அல்ல அல்லாஹ் தஆலா இதன் மூலம் எனக்கு என்ன ஒரு இன்னொரு அருளை அல்லாஹ் என்ன செய்கிறான், தரப்போகிறான்
என்று பல சிந்தனை உங்களுக்கு என்ன செய்யும் வரும். எந்த ஒன்று நடந்தாலும் சரி, இரவுல ஒரு கனவு காண்கிறீர்கள், அந்த கனவையும் நீங்கள் ஈமானோடு தொடர்படுத்துவீர்கள். இது எதன் காரணம் அல்லாஹ் எனக்கு இப்படி ஏற்படுத்தினான். ஒரு நேரம் உங்களுக்கு ஃபஜ்ருடைய தொழுகை மிஸ் ஆகிறது அப்படி என்றால் உள்ளத்துல உங்களுக்கு பெரிய சங்கடம் வர வேண்டும். ஷைத்தான் எங்களோடு தூங்கி இருக்கிறான். எந்த ஒரு நிகழ்வையும் ஒரு மூமின் ஈமான் வந்து விட்டால் அது சும்மா நடந்தேன்னு விட மாட்டான். ஒரு காய்ச்சல் வந்து வைங்க, உங்களுக்கு அந்த ஈமான் அந்த வாழ்க்கையில விளைவுகளை ஏற்படுத்துகின்ற தருணமாக அது இருக்கு. ஒரு காய்ச்சல் வந்தாலும் அந்த காய்ச்சலை நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நான் செய்த ஏதோ சிறிய பெரிய பாவங்களை இறைவன் இந்த காய்ச்சலின் மூலம் என்ன செய்கிறான், மன்னிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, ஹத்த ஷௌக யுஷாகுஹா, குத்துகின்ற ஒரு முள்ளாக இருந்தாலும் அதன் மூலம் அல்லாஹ் தஆலா அவரது பாவத்தை மன்னிக்கிறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அது மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் நீங்க அதை ஈமானோடு தொடர்பு படுத்தி பார்க்க பழகுவீர்கள். அந்த ஒரு விளைவு இருக்கிறே, அது ஒரு அற்புதமான ஒரு விளைவு. எங்களை எல்லா காரியங்களையும் எல்லா விஷயங்களையும் ஈமானோடு தொடர்படுத்தி பார்க்கின்ற அந்த விஷயம் இருக்கிறதே அற்புதமானது. ஆனா எங்கள்ல நிறைய பேர் வந்து அப்படி நினைப்பதில்லை. செல்வம் அதிகமாக கொட்டுகிற நேரத்திலும் ஈமானோடு தொடர்பு பண்ணி பார்த்த எத்தனையோ சஹாபாக்களை நாங்கள் பார்க்கிறோம். செல்வம் அதிகமாக கொட்டும், கொட்ட நேரத்தில் அல்லாஹ் ஏன் எனக்கு அதிகமாக தருகிறான், அல்லாஹு தாலா ஏன் எனக்கு அதிகமாக தருகிறான், அல்லாஹு தாலா ஏன் எனக்கு என்ன கூடுதலாக தருகிறான் என்கின்ற சிந்தனை என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். அந்த சிந்தனை உள்ளத்துக்குள்ள என்ன செய்யும், நுழைய ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இப்படி நமக்கு வர ஆரம்பித்து வைங்களேன், ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லாவற்றையும் ஈமானோடு தொடர்படுத்தி பார்க்கின்ற ஒரு நிலைமை எங்களுக்குள்ள வந்துவிட்டு என்று சொன்னால் நிச்சயமாக எங்களது ஈமான் எங்களுக்குள்ள என்ன செய்கிறது, வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, விளைவுகளை என்ன தர ஆரம்பிக்கிறது என்பது அர்த்தம். இது நாம இயல்பாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம், ஈமானோடு தொடர்புடைய விஷயங்களில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன என்றால், எமது வாழ்க்கையில் ஒரு விதமான, அதாவது இந்த உலகம் பற்றிய, அது வெளியிருந்து அதை பார்த்தால், வெளியிருந்து யாராவது அதனை பார்த்தால் எப்படி இருக்கும் தெரியுமா, வெளியிருந்து பார்க்கிற மனிதருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், மார்க்கம் இவரை ஏமாற்றுகிறதோ, மார்க்கத்தின் பேரால் இவர் ஏமாந்து கொண்டிருக்கிறாரோ என்கின்ற சிந்தனை வர ஆரம்பிக்கும். கர்ரஹா உலைதீனும், கந்தக் யுத்தம் இருக்கிறது, கந்தக் யுத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு எதிரிகளும் என்ன அந்த மதீனாவை சுற்றி இருக்கிறார்கள், முழு எதிரிகளும் மதீனாவை சுற்றி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அந்த எதிரிகளோடு போராடுவதற்கு போயிருக்கிறார்கள். அந்த நிலைமையை பார்த்தால் இதுக்கு பின்னால என்ன, மதீனா முடிஞ்சுது, மதீனாவுடைய கடைசி நாள், ஏன்னா முழு கோத்திரங்களும் எதிர்த்து வந்து நிற்கிது என்கின்ற நிலை உண்டாகிவிட்டது. அப்ப இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், கர்ரஹா உலைதீனுஹும், மக்கத்து காபிர் முனாஃபிகீன் சொன்னார்கள், மார்க்கம் இவர்களை ஏமாற்றி விட்டது. மார்க்கத்தை இவ்வளவா நம்புவாங்க, மார்க்கத்தை இந்த லெவல்லையா நம்புவார்கள், உலகத்தையெல்லாம் திறந்து இடத்தையெல்லாம் தொடர்ந்து போயிருக்கிறார்களே அப்படி என்று சொல்லி அவர்கள் கேட்கின்ற அளவில் இவர்கள் என்ன செய்தார்கள், யா அஹ்ல யத்ரிப் லா முகாம லக்கும், மதீனாவாசிகளே இனி உங்களுக்கு தங்குறதுக்கு இடமே கிடையாது, இனி உங்களுக்கு தங்குறதுக்கு இடமே கிடையாது என்று சொல்லி யூதர்கள் முனாஃபிக்குகள் பேசுகின்ற நிலையில் இருந்தார்கள். ஒரு சிலர் பார்த்து கர்ரஹா உலைதீனுஹும், உன்னுடைய மார்க்கம் இவர்களை ஏமாற்றி விட்டது, மார்க்கத்தை நம்பி இப்படி போயிருக்கிறார்களே அப்படி என்ற நிலை ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருப்பார்கள், கல்லை கட்டி கொண்டிருப்பார்கள். தோண்டுகிற நேரத்தில் ஒரு கல்லுல அந்த மண்வெட்டி படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரோம பாரசீகத்தை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றாங்க. சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, இதையும் நம்பிடும். எதை சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத நேரத்தில் நபித்தோழர் என்ன நம்புறாங்க, இப்பதான் பள்ளி கட்டிக்கிறோம், ரோம் பாரசீகம் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்றத சஹாபாக நம்பினாங்க தானே. அந்த நம்பிக்கை வெளியிட்டு பார்த்தா எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்புறாங்களா அப்படின்னு தான் போவோம். என்ன இந்த நிலைமை, பள்ளி கட்டுறதுக்கு என்ன பாடுபட்டுக்கிறாங்க, ரோம பாரசீகம் எல்லாம் வெற்றி பெற நம்புகிறார்களே என்கின்ற ஒரு நிலை என்ன செய்யும், ஏற்படுமா இல்லையா? இந்த நிலை சில பொழுதுகளில் பார்க்கிறவருக்கு ஏற்படலாம், ஆனால் உள்ளே இருக்கக்கூடியவருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த அல்லாஹ்வுடைய வாக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கும் அப்படியே உள்ளத்திலே ஆள் மனதில் என்ன செய்யும், பதிந்து போயிருக்கும். அவ்வளவு ஒரு நம்பிக்கை. காரணம் வஹீயின் காரணமாக ஏற்படக்கூடியது, வஹீயின் காரணமாக ஏற்படக்கூடிய நம்பிக்கை. இந்த நிலை எமக்கு மத்தியிலே வர ஆரம்பித்து விட்டால், அதாவது அல்லாஹ்வுடைய அவனது தூதருடைய வார்த்தைகளை, அது சரியான வார்த்தைகளாக இருந்தால், சரியான விளக்கமாக இருந்தால், என்ற லைஃப் அப்படித்தான் போகும்.
இந்த கோர்ட்டில் தான் நான் போவேன். வெளியிருந்து பார்க்கின்றவர்களுக்கு இது குருட்டுத்தனமான நம்பிக்கையை சொல்லல, போலியான விளக்கத்தை சொல்லல, அறிவுகட்டத்தனமான விளக்கங்களை சொல்லல. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது இதுதான், அவருடைய விளக்கம் இதுதான் என்ற விஷயத்திலே ஒரு அபரிவிதமான நம்பிக்கை ஏற்படும். அந்த ஈமானது விளைவுகள் உண்டு. அந்த நம்பிக்கை சில சூழல்கள்ல மற்ற யாருக்கும் ஏற்படாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமன்னா சுகல் இபிலில் மிஆ லா தஜிது ஃபிஹிம் ராஹிலா. மக்கள் 100 ஒட்டகங்களை போன்றவர்கள். அதுல பிரயாணத்துக்கு சூட்டபிளான ஒரு ஒட்டகம் இருக்காது. நாங்க சொல்லுவாங்க 100 ஒட்டகத்தை வாங்கினதுக்காக எல்லாத்துலயும் பிரயாணம் போகலாம். நாங்க சொல்லலாம் ஒன்றுல தான் என்ன செய்யலாம், பிரயாணம் போகலாம். அது மாதிரிதான் மக்கள். இது போல அந்த 100ல ஒன்று அந்த மனிதர் இருப்பார். அந்த ஈமான் உள்ளத்திலே வேலை செய்யக்கூடிய மனிதர் 100ல உண்டாயிருப்பார். ஈமானுக்கு ஏற்ப அந்த நம்பிக்கை வேறுபடும். இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் அவங்க போட்ட அந்த உடன்படிக்கைகள் இருக்குது. அந்த உடன்படிக்கை எல்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த போட்ட உடன்படிக்கை எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக, காபிர்களுக்கு சார்பாக. அங்கிருந்து வந்தா திருப்பி தர மாட்டோம், இங்கிருந்து வந்தா திருப்பி தரணும், இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருஷம் தான் உம்ரா செய்யணும், இந்த உம்ரா இப்போ ஒட்டாங்களை எதையும் உள்ளுக்கு, இப்படி எல்லாமே அநியாயமா ஒப்பந்தம். ரசூலாங்க எல்லாத்துக்கும் செய்ய பண்றாங்க, எல்லாத்துக்கும் ஓகே. பார்த்துட்டு கொதிக்கிறாங்க உமர்றது எல்லாம். என்ன என்ன நாங்க அபூபக்கர் எல்லாம் பேசி கேட்கிறாங்க, நாங்க உண்மையிலையும் அவர்கள் பாத்திலையுமா இருக்கிறார்கள் ஆமன்றாங்க. அப்படி என்ன, ஏன் இந்த கேவலத்தை நாங்க விலக்கி வாங்கணும்? அப்படின்னா என்ன, இப்படி ஒரு பணிஞ்சியே ஒரு ஒப்பந்தம் பண்ணணும்? அப்படி ஒரு அந்த அளவுக்கு மருதுல அவங்களுக்கு கோபம் வருது. நேர அபூபக்கர் ரலியல்லாஹு போறான். அபூபக்கர் ரலியல்லாஹு போய், நாங்க ஹக்கில், அவர்கள் பாத்தில், அப்படித்தானே? இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இருக்கிற நேரத்தில் ஏன் நாங்கள் இப்படி ஒரு நிலைக்கு நாங்க போகணும்? யுத்தம் செய்வோம் அப்படி என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் அவரை ஒரு நாளும் வீணாக்க மாட்டார், அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உமரே என்று சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. இவ்வளவுதான் சப்ஜெக்ட். நாங்க பலமாய்க்கிறோம் அப்படி இருக்கிறோம், ஏன் பின்னுக்கு அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தஆலா வீணாக்க மாட்டான். இப்ப இந்த ஒப்பந்தத்துல நேரத்துல சுஹைல் சொல்றாரு, பின்னால இஸ்லாத்துக்கு வந்த நேரத்துல சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாமல் வேறொருவர் இருந்திருந்தால் எங்களோட சிந்தனை எல்லாம் எப்படி போய்க்குமோ தெரியான்ற. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் தலைவராக இல்லாமல் வேறொருத்தராக இருந்தா அந்த சிந்தனை எல்லாம் எப்படி போயிருக்குமோ தெரியாது. அதனால் எப்பொழுதும் உங்கள் சிந்தனையை குறை சொல்லிக் கொள்ளுங்கள், இந்த சிந்தனை காட்டுற அந்த செய்தியை குறை சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு பின்னால் அதுக்கு அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் உம்ரா செஞ்சாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் மக்கா வெற்றிக்கு வந்தாங்க, இதெல்லாம் இரண்டாவது. ஆனால் வரும் முன்னால் அந்த நம்புகிற நம்பிக்கையை ஆழமாக ஏற்படுத்தும் உண்மையான ஈமான் உள்ளத்திலே வேலை செய்ய ஆரம்பித்தார். வாழ்க்கையை எப்பொழுதும் ஈமானது அழகும், ஈமானது முடிவும், ஈமானது கவர்ச்சியும் ஆரம்பத்தில் வழங்காது. ஈமானுடைய அந்த அழகு இருக்குத, இந்த ஈமானது முடிவு இருக்குத, அது ஆரம்பத்தில் சோதனையா தான் இருக்கு. இறுதி நிலை தான் அழகா இருக்கு. முத்தகீன், இறுதி முடிவு யாருக்குரியது? முத்தகீன்கள், இறையச்சம் உடையவர்களுக்குரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆரம்பம் சோதனையா தான் இருக்கு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் ஆழ் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள பழக வேண்டும். எப்பொழுதுமே இந்த ஈமான் என்பது அற்புதமான வாழ்க்கை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஈமானிய விளைவுகள் நமக்கு அந்த முறையில் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், உள்ளத்திலே அந்த ஈமான் நுழைய வேண்டும் என்றால், சொந்த வாழ்க்கைக்கு ஈமானை எந்த அளவுக்கு நாங்கள் பங்களிப்பாக எடுக்கிறோம், சொந்த வாழ்க்கையில் ஈமானுக்குரிய இடத்தை எப்படி வைத்திருக்கிறோம், சொந்த வாழ்க்கையில் எந்த அளவில் நம்ம நுழைத்திருக்கிறோம், சாதாரணமான விஷயங்களில் கூட எங்களது உணர்வுகள் எப்படி செயல்படுகிறது. இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி படைத்த மனிதர், மிகப்பெரிய வசதி படைத்த மனிதர். அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட ஒருவர் பிச்சை எடுக்க வர, அதாவது சின்ன விஷயத்துல கூட எங்களோட பேச்சுடைய ஈமானிய தரம் எப்படி இருக்குன்னு வழங்கிக்கலாம். அதாவது அப்படி ஒரு வந்த நேரத்தில், அதாவது இப்னு அந்த அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஒரு பிச்சைக்காரர் இது கேட்க வரார். அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு தீனார் கொடுக்கிறார், ஒரு பொற்காசு கொடுக்கிறார். பொற்காசு ஒரு தீனார் கொடுத்தவுடன் அவர் போயிட்டார். பக்கத்தில் உள்ள மாணவர் சொல்றாரு, இவருக்கு ஏன் ஒரு தீனார் கொடுத்தீங்க? இவர் எல்லாத்தையும் பொறிச்சு தான் சாப்பிடுவாரு. எப்படி? எது எடுத்தாலும் பொறிச்சு சாப்பிடு. அப்படின்னா என்ன? எடுக்கிறது பிச்சை, சாப்பிடுறது என்ன பொறிச்சு என்ற மாதிரி சொல்றாரு. யார்கிட்ட? இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் சொல்றாரு, பிச்சை எடுத்தாலும் இவர் பொறிச்சுட்டு என்ன செய்யறாரு? சாப்பிடுறாரு. இதற்கெல்லாம் ஒரு தீனார் கொடுக்க கூடாது அப்படின்றார்.
இப்ப நாங்கள் உண்மையிலேயே என்ன யோசிக்கணும்னா, எனக்கு அட்வைஸ் பண்ணுகின்றவனுடைய ஈமானிய அறிவு, மார்க்க அறிவு, இந்த விளக்கம் என்ன என்னதை முதல்ல யோசிக்கணும். அவன் அப்படி சொன்ன உடனே அப்படியா, அவனை கூப்பிட்டு எடுத்து இந்த அப்படி ஒரு 10 திருகத்தை எடுத்துட்டு போ, தீனார்ல உனக்கு சரியா வராது, என்ன பெருமை உனக்கு அப்படின்னு என்ன எடுத்து வைக்கக்கூடிய மனநிலைக்கு தான் நாங்கள் மாறுவோம். ஆனால் உண்மையான ஈமான் உள்ளவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால், இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அப்படி இயல்பா வரும். இமாம் அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர் அப்படி சொன்ன உடனே பதில் சொன்னாரு, அப்படியா அப்ப 2 தீனார் கொடுத்திருக்கணும்ன்றார். அப்ப என்ன 2 தீனார் கொடுத்திருக்கணும், ஏண்டா பொறிச்சு சாப்பிடக்கூடிய வளமை உள்ளவருக்கு இது போதாதுன்றார். அந்த மாதிரி வளமை உள்ளவருக்கு இது போதாது அப்படின்னு சொன்னார். இந்த பதில் இருக்குது, இது ஒரு ஈமானிய வெளிப்பாடு. இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் மிகப்பெரிய அறிஞர், ஒரு பணக்காரர். இது ஒரு ஈமானது வெளிப்பாடு. என்னை சூழ உள்ள அசுத்தங்கள் அல்லது அசிங்கமான எண்ணங்கள் என்னை கரைப்படுத்தக்கூடாது. அது ஒரு ஈமான் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தூய்மை. எந்த ஒரு அசிங்கங்களுக்கு மத்தியில் இருந்தாலும் ஈமான் அப்படி மின்னணும். ஈமானிய வார்த்தை மின்ன வேண்டும், அந்த செயல்முறை மின்னணும், அந்த அழகு வெளிப்படணும். அதோடு சேர்ந்து 10ஓடு சேர்ந்து 11 அந்த வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. இது அவரது பதிலாக இருந்தது. இது ஒரு அழகான வார்த்தை. அப்படி அது அவருக்கு போதாம அப்படி என்ற முறையில தான் இருக்கணுமே தவிர, அந்த ஈமானிய வெளிப்பாடு அந்த முறையில் இருக்கும். எந்த ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த ஈமானுடைய தாக்கம் சிறியதோ பெரியதோ வெளிப்பட வேண்டும். சிறியதோ பெரியதோ வெளிப்பட வேண்டும். அற்புதமான வார்த்தையாக என்ன செய்ய வேண்டும், வெளியே வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க. பள்ளி அன்றாட வாழ்க்கையில் உள்ள தாக்கங்களை சொல்றேன். பள்ளிக்குள்ள 2 பேருக்கு சண்டை. பள்ளிக்குள்ள 2 பேருக்கு சண்டை நடந்துட்டா நாங்க எப்படி பேசுவோம், என்ன சமுதாயம்டா இது, நாசமா போன ஒரு சமுதாயம், இப்படி எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம ஒரு பிரச்சனை நடந்தா டோட்டல் சமுதாயமும் நாசமா போயிட்டுன்னு சொல்லிடுறேன், டோட்டல் சமுதாயமும் நாசமா போயிட்டுன்னு சொல்லிடுறேன். இது எங்கள ஒரு வளமை. இவரும் சண்டை பிடிக்கிறதா சொல்றவரும் என்னது, அவர் இன்னொரு டைம்ல சண்டை பிடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இதுதான் உலக வளம். உலகத்துல சண்டைகள், பிரச்சனைகள், குடும்ப சப்ஜெக்டுகள் எல்லாம் இயல்பா வந்துகிட்டு தான் இருக்கு. ரசூலான திரையை விலக்கி பார்க்குறாங்க. பார்த்து நம்ம முதல்ல என்ன கேள்வி கேட்போம், என்ன பள்ளிக்குள்ள சண்டை, அதான முதல்ல நம்ம கேட்போம். ரசூலா அதெல்லாம் கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு பார்த்துட்டு என்னன்னு கேட்கலாம். அப்ப விளங்குது அந்த சண்டை எப்படி போகுதுன்னா, கொஞ்சம் எனக்கு கடனை விட்டு தந்துருங்க, கடனை விட்டு தந்துருங்க. இவர் ஒருத்தர் கடன் எடுத்துக்கிறாரு, அவர் கடனை கேட்கிறாரு பள்ளிக்குள்ள வச்சு, விளங்குதா? அப்போ ஒரு சொல்ற கடனை விட்டு தந்துருங்க. இவர் சொல்ற அல்லாஹ்வின் மீதானே ஒரு சதம் விட்டு தர மாட்டேன், ஒரு பகுதியை நான் விட்டு தர மாட்டேன், உனக்கு எதுவுமே நான் விட்டு தர மாட்டேன்னு சத்தியம் பண்றாரு. ரசூலுல்லாஹ் திரையை விளக்கிட்டு கேட்டாங்க, நன்மை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ணது யாருன்னு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க ரசூலுல்லாஹ்? நன்மை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ணது யாருன்னு கேட்டாங்க. ஒரு மனுஷன் என்ன செய்ய, நான் தரமாட்டேன், விட்டு தர முடியாது அப்படி சொல்லலாம். எப்படி சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணி நன்மை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஒரு அவனுக்கு விட்டு தந்தாலும் சரி, அல்லாஹ்வின் மீதானே உனக்கு ஒரு சதம் விட்டு இப்படி சொல்லக்கூடாது. அப்ப அதனால ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நன்மை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணவர் யாருன்னு கேட்டாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொன்னாங்க, இப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க, இப்படின்னு கையை காட்டினாங்க. அப்படின்னா என்ன, அரைவாசை விட்டு கொடுங்க நாங்க ரசூலுல்லாஹ், அரைவாசை விட்டு கொடுத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நபித்தோழர் உடனே நான் அரைவாசை விட்டு கொடுத்துறேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்ன உடனேயே நான் அரைவாசை விட்டு கொடுத்து விட்டேன் அல்லாஹ்வின் தூதரேன்னு சொன்னாங்க. இது ஈமான். இது என்ன ஈமான்? அதாவது விளைவுகள் அழகாக இருக்கு. ஒரு ஈமானை சம்பந்த மனிதனுடைய மாற்றங்கள், உலக பிரச்சனைகள், சிக்கல்கள், எல்லாம் பிரச்சனைகளும் இருக்கும். ஆனா இவன்ட முடிவு அவன்ட முடிவு டிஃபரெண்ட் ஆகிருக்கு. ஈமான் உள்ளவன் முடிவு அழகா இருக்கு, ஒரு ஈமான் இல்லாதவன் முடிவு வித்தியாசம். அது இன்றைக்கு நம்ம நிறைய உலகங்களை பார்க்கிறோம். ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீடு கட்டுற நேரத்தில் ஒரு நில சண்டை. ரோடுக்கு 3 அடியோ 2 அடியோ தான் இருக்குது, 3 அடி 3 அடி தான் இருக்குது. ஒரு சண்டை வருது, என்ன ரோட்டுக்கு என்ன 3 அடி இல்லை 4 அடி இருந்திருக்கணும், உன்னோட நிலத்துக்குள்ள ஒரு அடி என்ன செஞ்சுட்டு போயிட்டேன்ற மாதிரி ஒரு சண்டை வருது. அவன் அதை கூட்டிட்டு வருவோம், இதை அலப்பமிடலாம். அவர் சொன்னார், என் டீட்ல என்ன நான் சரியா தான் இருக்குது, இன்னும் சொல்ல போனா ரோட்ல உள்ள கொஞ்சம் தான் என் வீட்டுக்கு என்ன செய்யணும் வரணும், அந்த லெவல்ல தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் இன்னொரு அடி விட்டு தரேன், எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. விட்டு தந்து என்ன செஞ்சாரு, அந்த நிலத்தை போட்டார். இன்னைக்கு நம்ம நிறைய மக்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்தும் எது, ஈமான் உள்ள மனிதர் ஒரு விஷயம் அதை ஏற்படுத்தும். ஆனால் இதுக்கு மாற்றமான விளைவை எதை ஏற்படுத்தும், மற்றது வேலி போடுற பேர்ல அடுத்து காணியை பிடிக்கிறது.
இது மற்ற விளைவு. ரோடு வந்து அளந்தாண்டா வீட்டில் உள்ள 2 அடி ரோட்ல விலகிட்டா இந்த லெவல்ல இருக்கும் ஈமான் அற்ற விளைவு. ஈமானது விளைவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், உடனே விட்டு கொடுக்கக்கூடிய, உடனே மன்னிக்கக்கூடிய, உடனே எல்லா விஷயங்களையும் தாராளத்தன்மை காட்டக்கூடிய ஒரு நிலைமையாக என்ன செய்யும், ஒரு ஈமானிய விளைவு என்ன செய்யும் இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், ஈமான் என்பது உள்ளே நுழைகின்ற நேரத்தில் இந்த உலக வாழ்க்கை அழகாக மாறும். எல்லாமே ஒரு ரம்யம் ஏற்படும். எந்த ஒரு பிரச்சனையிலும் ஈமான் என்ற அந்த நிகழ்வின் மூலம் ஏற்படக்கூடிய விளைவு அதிகமாக இருக்கும். நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அவன் செய்யல, இவன் செய்யல, நான் ஏன் செய்யணும்? அவன் விட்டு கொடுக்கல, இவன் விட்டு கொடுக்கல, நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? நீ அவனை போல இல்ல, நீ ஏன் விட்டு கொடுக்கணும் தெரியுமா? உன்கிட்ட ஈமான் இருக்கு. அவன் ஏன் விட்டு கொடுக்கல தெரியுமா? அவனுக்கு ஈமான் இல்லை. எனவே நீ என்ன செய்யணும்? அவன் செய்யல, நான் செய்ய யோசிக்காத. நீ செய்யணும் என்பதற்காக அவன்கிட்ட ஈமான தந்திக்கிறான். நீ செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா உனக்கு தந்திருக்கிறார். நீ ஈமானால் அழகாகணும். ஈமான் உனக்கு நல்ல விளைவுகளை என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்த வேண்டும். மற்றவர்களை முன்னுதாரணம் எடுப்பதற்கு நீ ஈமான் இல்லாதவனாக இருந்தால் பரவாயில்ல. நீ ஈமான் உள்ளவனாக இருந்தால் ஈமான் தான் உனக்கு என்ன செய்யணும், எப்பொழுதுமே முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே உன் மனதளவில் என்ன செய்யணும், அந்த ஈமான் தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எமது வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பித்த என்று சொன்னால், ஈமானது உண்மையான அசர்களை, ஈமானது உண்மையான அந்த விளைவுகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்க ஆரம்பிப்போம். அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி துஆ கேட்போம். அல்லாஹும்ம யஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நேர்வழியை கேட்கிறேன். வல் ஹுதா, அதே போல துகா, இறையச்சத்தை கேட்கிறேன். வல் அஃபாஃப், பேணுதலை கேட்கிறேன். வல் கினா, போதும் என்ற மனப்பான்மை என்ன செய்கிறேன், கேட்கிறேன். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேளுங்கள். யா முகல்லிபல் குலூப், இதயத்தை பிரட்டுகின்றவனே, தப்பித் கல்பி அலா தீனி, உனது தீனிலே என்னை உறுதிப்படுத்தி வை. ஆரம்ப நேரங்களில் எல்லாமே சமம் போல இருக்கும். நல்லவர்கள், கெட்டவர்கள், ஈமான் உள்ளவர்கள், ஈமான் அல்லாதவர்கள் எல்லாரும் ஒரே ஓட்டமாக இருக்கும். இறுதி நேரங்களில் ஈமான் உள்ளவனுக்கு தான் அந்த அழகும் வெற்றியும் அந்த அடையாளம் என்ன செய்யும், கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விளைவுள்ள வாழ்க்கை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.